வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசித்து அதிலிருந்து தியானித்து நாம் அற்புதங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். கிறிஸ்தவர்கள் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் வைத்திருக்கிற வேத புஸ்தகத்தை திறந்து மார்க் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கவனமாய் வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். வேத வசனம் வாசிக்கப்படும் போது நாம் எண்ணம் சிதறக்கூடாது. இந்த வசனம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும், விடுதலை கொண்டு வரும். இது ஜீவனுள்ள வசனம், வல்லமையுள்ள வசனம். இதற்கு உயிர் இருக்கிறது. இதை வாசிக்கிறதை கேட்கும் போதே உங்களோடு கூட இந்த வசனம் பேசும். இதிலிருந்து தான் நான் உங்களோடு பேசுகிறேன். ஆகவே இந்த வசனத்தை கவனமாய் பார்க்க வேண்டும். மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணம் அடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசுவுக்கு பின்னாக வந்து இயேசுவனுடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் இயேசுவை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு இயேசு சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த பெண், அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி இயேசுவுக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அற்புதங்களை செய்கிறவராக உலாவிக் கொண்டிருந்தார். அவர் போன இடமெல்லாம் அற்புதம் நடைபெற்றது. நீங்கள் வேதத்தில் நாங்கள் சுவிசேஷங்களை வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். இயேசு ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் அங்கே ஜனங்களுக்கு அற்புதம் நடைபெற்றது. இயேசு ஒரு கடற்கரைக்கு போனால் அங்கே அற்புதம் நடைபெற்றது. இயேசு ஒரு ஜபாலயத்திற்கு போனால் அங்கே அற்புதம் நடைபெற்றது. இயேசு ஒரு வீட்டிற்குள்ளே போனால் அங்கே அற்புதம் நடைபெற்றது. அவரை தேடி வந்து அவரிடத்தில் வேண்டுதல் செய்த அற்புதம் பெற்றவர்கள் ஏராளம். அவரே தேடி போய் தன்னை தேடாத மக்களையும் தேடி சென்று அவர்களுக்கு அற்புதம் செய்த மகளை செய்த சம்பவங்களும் வேதத்தில் இருக்கிறது. இன்னும் இயேசுவை அறியாதபடி அவரை நெருங்கி வந்து தொட்டு சுகத்தை பெற்று கொண்டவர்களையும் வாசிக்க முடிகிறது. இந்த மாதிரி இயேசு அற்புதங்களை செய்கிறவராய் இருந்தபடியால் எப்பொழுதும் அவரை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இயேசு எங்கே போனாலும் திரளான மக்கள் கூடி விடுவார்கள். வேதத்தில் திரும்ப திரும்ப நீங்கள் வாசிக்கும்போது அறிய முடியும், திரளான ஜனங்கள் இயேசுக்கு பின் சென்றார்கள். திரளான மக்கள் அவருடைய வசனத்தை கேட்க கூடினார்கள். திரளான மக்கள் இயேசு கிறிஸ்து போன இடத்தில் கூடி வந்திருந்தார்கள். இதில் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இங்கும் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்வதற்காக அவன் வேண்டிக் கொண்டபடியால் அவர் புறப்பட்டு போகிறார். திரளான கூட்டம் அவரை சுற்றிலும் இருக்கிறது. சீஷர்கள் இருக்கிறாங்க, மக்கள் திரளான கூட்டம் இருக்கிறது. அப்படி ஒரு போய்கொண்டிருக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு பெண்ணுக்கு அந்த அற்புதம் நடக்கிறது. 12 வருஷம் பெரும்பாடு என்கிற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். அதாவது பெண்களுக்குரிய ஒரு கொடூரமான ஒரு வியாதி. அவருடைய உதிரத்தின் ஊறல், இரத்த போக்கு என்று சொல்லக்கூடிய அந்த நோயினால் அவள் பாதிக்கப்பட்டு 12 வருஷம் வேதனை அனுபவித்து கொண்டிருந்தாள். அவள்தான் இயேசுவனிடத்தில் வந்து இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். அந்த சம்பவம் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதே இவளுடைய சரீரத்தில் ஒரு வேதனை 12 வருஷம்
அவருடைய சரீரத்தை பாதித்திருந்த ஒரு வேதனை, அதிக வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது வெளியே தெரியாத இன்னொரு வேதனை அவளுக்குள் இருந்தது. அவருடைய மனதிலே காணப்பட்ட வேதனை. அது என்ன வேதனை? அதாவது இயேசுவின் நாட்களில், அந்த காலத்தில் இந்த வியாதி ஒரு பெண்ணுக்கு வந்துவிட்டால் அது தீட்டான வியாதியாக கருதப்பட்டது. இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் யாரை தொட்டாலும் அது பாதிப்பை உண்டாக்கிவிடும். அது தீட்டாக கருதப்பட்டது. அல்லது இப்படிப்பட்ட வியாதி உள்ள பெண்ணை யார் தொட்டாலும் அது தீட்டு. இந்த மாதிரி அந்த காலத்தில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தபடியினால் இவ கூட யாரும் பேச மாட்டாங்க, அல்லது தூரத்தில் நின்று தான் பேசுவாங்க. ஏன்னா இவள் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியாய் மருத்துவர்களை தேடி அலைந்தது அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியுமே. இவள் பலவீனப்பட்டு மெலிந்த சரீரத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் 12 வருஷ வியாதியின் பாதிப்பு. அதனால் அந்த ஊர் மக்கள் கூட கொஞ்சம் ஒதுங்கியே போவாங்க. அவள் பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க. பெண்கள் கூட தூரத்தில் நின்று தான் பேசி இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடின கூட அவள்கிட்ட போகாத, தொடாத, அவள் தீட்டான வியாதி உள்ளவள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கக்கூடும். யோசித்து பாருங்க, அவருடைய மனதுக்குள்ள எவ்வளோ பெரிய வேதனை. ஏன் எனக்கு இப்படி ஒரு வியாதி? ஏன் என்னால் எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க? ஏன் எல்லாரும் என்னை பார்த்து ஒதுங்கி போகிறாங்க? ஏன் எனக்கு இப்படி ஒரு தீட்டான வியாதி வந்திருக்கிறது? யோசித்து பாருங்கள், அவருடைய மனதை எவ்வளவு பாதித்திருக்கும். சரீரத்தின் வேதனை ஒரு பக்கம், அவருடைய மனதுக்குள்ளே உண்டான வேதனை ஒரு பக்கம். ஒரு வேதனையில் இருந்த ஒரு பெண். அதனால் தான் இயேசு அவளை சுகமாக்கின பிறகு சொல்லுகிறார், மகளே, உன் வேதனை நீங்க சுகமாயிரு. இனி உனக்கு வேதனை இல்லை. உன் சரீரத்தின் வேதனையும் போய்விட்டது, உன் மனதில் இருக்கிற வேதனையும் போய்விட்டது. இனி யாரும் உன்னை தீட்டானவள் என்று சொல்ல முடியாது. யாரும் உன்னை விட்டு ஒதுங்கி போக முடியாது. நீ சுகம் பெற்று விட்டாய் என்று ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்த மகிழ்ச்சியோடு கூட அனுப்பினார் என்று தான் வேதத்திலே நாம் இப்போ வாசித்தோம். அதே இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆஸ்பத்திரியில் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இயேசு இப்பொழுது வந்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து நீங்கள் தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பெண் இயேசுவனிடத்தில் போய் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். இயேசு சொல்லுகிறார், என் வல்லமை உன்னை குணமாக்கிற்று அப்படின்னு சொல்லலை, உன் விசுவாசம், மகளே உன் விசுவாசம் என்று சொல்லுகிறார். நீங்களும் இன்றைக்கு விசுவாசத்தோடு இயேசுவை நெருங்கினால் அற்புதத்தை காண்பீர்கள். இந்த மகளுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய 3 காரியத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. உங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டு இருக்கிறாரு. ஒரு முதலாவது காரியம், அவள் இழந்து போன நிலைமையில் இருந்த ஒரு பெண். என்ன இழந்து விட்டாள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதலாவது, சரீர ஆரோக்கியத்தை அவள் இழந்து விட்டாள். அந்த நோய் தாக்கினதிலிருந்து சரீரம் பாதிக்கப்பட்டது. சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் இல்லை. 12 வருஷமாக ஆரோக்கியத்தை இழந்து போன ஒரு பெண். அது மாத்திரமல்ல, தன்னுடைய உண்டான சொத்துக்கள், பணம், சேமிப்பு எல்லாவற்றையும் இந்த வியாதி நிமித்தம் இழந்து விட்டாள். வசனம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் அவள் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சுகம் கிடைக்கவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ தான் சேமித்து வைத்திருந்த பணம் அதை கொண்டு போய் மருத்துவரிடத்திலே கொடுத்து எப்படியாவது என்னை குணமாக்குங்கள் என்று கேட்டிருப்பாள். ஆனால் சில நாள் மருந்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் ஆஸ்பத்திரி அப்படிலாம் இல்லை, வைத்தியர்கள் இருந்திருப்பாங்க. வைத்தியம் செய்கிறவங்க இது மாதிரி வியாதியஸ்தர்களுக்கு ஒரு டாக்டர்ஸ், அது வைத்தியர்கள் என்றால் டாக்டர்ஸ், அந்த காலத்து முறையின்படி வைத்தியம் செய்கிறவங்க. சும்மா யாராவது வைத்தியம் செய்வாங்களா? இவள் பணம் வாங்கி கொண்டு வைத்தியம் செய்தாங்க, சுகம் உண்டாகவில்லை. உடனே ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அந்த ஊரில் ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, அவர் நல்ல டாக்டர், இந்த மாதிரி வியாதிக்கு பார்ப்பார், அவர்கிட்ட கொஞ்சம் பணம் செலவாகும். அவள் தன்னிடத்திலிருந்த பணத்தை கொண்டு போனாள், வைத்தியம் செய்து பார்த்தாள். சில நாள் மருந்து மாத்திரை கொடுத்து பார்த்துருப்பாங்க, சுகம் உண்டாகவில்லை. உடனே சொல்லியிருப்பாங்க, அவர்கிட்ட எனக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னா, இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப பிரபலமானவர், அங்கே போனால் சுகமாயிரும், கொஞ்சம் பணம் செலவாகும். தன்னுடைய சொத்துக்களை விற்று பாருங்கள், தனக்கு உண்டானது எல்லாம் செலவழித்தோம். சொத்துக்களை விற்றிருப்பாள், இருந்ததை விற்றிருப்பாள். எப்படியாவது தனக்கு சுகம் கிடைக்கணுமே என்று சொல்லி
12 வருஷமா எத்தனை வைத்தியர்கிட்ட போயிருப்பாள், எவ்வளோ பணத்தை செலவு செய்திருப்பாள். எல்லாம் போய்விட்டது. எல்லாம் இழந்து விட்டாள். தன்னுடைய பணத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து இப்பொழுது மனவேதனை தான் மிஞ்சி இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி லட்சக்கணக்காய் போய்விட்டார். ஒரு குழந்தை கிடைச்சராதான் இந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி, இவ்வளோ பணம் எல்லாம் செய்தாகிவிட்டு பணம் தான் போச்சே தவிர ஒன்றும் நடக்கலை. நான் வியாதிப்பட்டிருக்கும் போது என் பெற்றோர் பல ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் பார்ப்பாங்க. சில நாள் அவர் மருந்து மாத்திரை மாற்றி கொடுப்பார். ஏதாவது ஒன்றில் சரியாயிருமான்னு. அப்புறம் இது ஒரு ஸ்பெஷல் டாக்டர் இருக்கார், ஸ்பெஷலிஸ்ட்டு. நான் ஒரு லெட்ரு தரேன், அவர்கிட்ட போங்கன்னு அவங்க லெட்ரு தருவாங்க. அதை வாங்கி கொண்டு அடுத்த டாக்டர் இடத்துல போவாங்க. அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னால் என் இருதயம் பாதிக்கப்பட்டு பல டாக்டர் இடத்தில் என் பெற்றோர் அலைந்தது எனக்கு தெரியும். பணத்தை எவ்வளவா எனக்காக செலவு பண்ணினார்கள் என்பது தெரியும். எல்லாம் செலவழிந்து போனதை தவிர சுகம் உண்டாகவில்லை. அப்படி தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில், ஆனால் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இனி நீங்கள் இழக்கிறதற்கு ஒன்றுமில்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம். இனி செலவு பண்ண வேண்டாம், இனி இழக்க வேண்டாம். இயேசு இலவசமாய் சுகம் தருகிற ஒரு ஆண்டவர். அவர் பணம் வாங்கி கொண்டு விடுதலை கொடுக்கிற சுகம் கொடுக்கிறவர் அல்ல, இலவசமாய் சுகம் தருகிறவர். அவர் இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, இந்த மகளுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவள் ஏமாற்றம் அடைந்த ஒரு பெண். அவள் இழந்து போனது மாத்திரல்ல, ஏமாற்றம் அடைந்த பெண். எப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் அவள் மிகவும் வருத்தப்பட்ட ஒரு பெண் என்று. பல டாக்டர்ஸ், பல வைத்தியர்கள். ஒரு டாக்டர் சொன்னா நம்பிக்கையோடு போயிருப்பாள், எனக்கு சுகமாயிரும், இவர் ஸ்பெஷலிஸ்டாமேன்னு சொல்லி போயிருப்பாள். சுகம் உண்டாகலை. அடுத்த டாக்டர் இடத்துல அங்கே போனால் சுகமாகலை. எல்லாம் ஏமாற்றம். அவள் நம்பிக்கையோடு போன இடத்துலெல்லாம் ஒரு மருந்தும் வேலை செய்யவில்லை. கொடுக்கப்பட்ட மருந்துகள் சுகத்தை கொடுக்கவில்லை. ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம். வாழ்க்கையை ஏமாற்றம் ஆகிவிட்டது. சொத்து தான் போச்சு, பணமெல்லாம் போச்சு, சுகமே உண்டாகவில்லை. அதிக ஏமாற்றம் அடைந்த ஒரு பெண். நீங்கள் ஏமாற்றம் அடைந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? நம்பிக்கையோடு அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன், நம்பிக்கையோடு இந்த மனிதரை தேடி போனேன், நம்பிக்கையோடு இதை எதிர்பார்த்து காத்திருந்தேன், எல்லாம் நம்பிக்கை போய்விட்டது. இப்பொழுது ஏமாற்றம், எல்லாம் ஏமாற்றம். உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்த நிலைமையில் இந்த வருஷமாவது ஒரு குழந்தை கிடச்சிரும்னு இவ்வளோ பணம் செலவு பண்ணோம், இந்த டாக்டர்கிட்ட போனோம், அந்த டாக்டர்கிட்ட போனோம், அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொன்னாங்க, இவ்வளோ பணத்தை செலவு பண்ணோம், இந்த முறையாவது ஆசீர்வாதம் வந்துடும்னு எதிர்பார்த்தோம். ஏமாற்றம். வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்து கலங்கி நிற்கிறீங்களா? உங்களுக்கு தான் இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய ஏமாற்றத்தை கர்த்தர் மாற்றும்படி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். இழந்து போன நிலைமையில் இருக்கலாம், ஏமாற்றமடைந்த நிலைமையில் இருக்கலாம். மூன்றாவது, இந்த மகளுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, அதிக வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். இந்த 26ஆம் வசனத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. வசனம் சொல்லுது, வியாதினால் உண்டான வருத்தம் அல்ல, வைத்தியர்களால் அவள் வருத்தப்பட்டு என்பதா. என்னங்க, வியாதிதான வருத்தத்தை உண்டாக்கும். முதலாவது அவருடைய சரீரத்தில் உண்டானது வியாதியினால் உண்டான வருத்தம். இப்போது பல டாக்டர் பல மருந்துகள் சாப்பிட்டு இப்போ சைடு எஃபெக்ட்னு சொல்கிறாங்கல்ல. இப்போவே ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா ஒரு வியாதி 10 மாத்திரை கொடுத்தாங்கன்னா, அப்போ இது எதுக்குன்னா இது அதுக்குன்னுவாங்க. அப்புறம் இது எதுக்குன்னா இது சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு 2 மாத்திரை தருவாங்க. ஏன்னா இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால இன்னொரு உறுப்பு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. கிட்னி பாதிக்கப்பட்டுரும் அல்லது உங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டுரும். ஒரு வைத்தியத்துக்கு மருந்து கொடுக்கும்போது அது சைடு எஃபெக்டாக இன்னொரு உறுப்பை பாதித்து விடும், இன்னொரு வியாதியை கொண்டு வந்து விடும். அப்படி வராமல் இருக்க அதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கும் அது நடக்கிறது. அன்றைக்கு அதெல்லாம் இருந்திருக்காதில்ல. அப்போ வைத்தியர்களால் அவள் வருத்தப்படுகிறபடினால் என்று சொன்னால், அவள் சாப்பிட்ட மருந்து அவளுடைய சரீரத்தில் இன்னும் பாதிப்பை உண்டாக்கினது. அதனால தான் வைத்தியம் செய்து பாதிக்கப்பட்டு, அவள் மருந்து சாப்பிட்டு பாதிக்கப்பட்டு, நிறைய மாத்திரை சாப்பிட்டு சுகம் கிடைக்குன்னு பார்த்து அல்சர் வந்து விட்டார். நிறைய மாத்திரை சாப்பிட்டு சுகம் கிடைக்கும்னா கிட்னி பாதிக்கப்பட்டு விட்டார். நிறைய மாத்திரை சாப்பிட்டு சுகம் கிடைக்குன்னு பார்த்தா நரம்பு பாதிக்கப்பட்டு விட்டார். இன்றைக்கும் இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறவர்கள் நிறைய பேர். நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க தானே?
ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்களை சந்திக்கிறார். வைத்தியம் செய்து செய்து வருத்தப்பட்டு சரீரம் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு வேதனையில் இருக்கிறீங்களா? இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். பாருங்கள், அதிக வருத்தம் அடைந்த போது, பக்க விளைவுகளினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது தான் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் மருந்தெல்லாம் தரமாட்டார், மாத்திரெல்லாம் கொடுக்க மாட்டார். ஒரே ஒரு தொடுதலில் சுகமாகிவிடும். வேதம் சொல்லுக, இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். மற்றவங்க சொல்கிறாங்க, இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் உலகத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறார், அற்புதம், எல்லாரும் ஒரு கடவுள்னு சொல்கிறாங்க, தீர்க்க தரிசின்னு சொல்கிறாங்க, அவர் மனிதர்களை சந்திக்க வந்த ஆண்டவர்னு சொல்கிறாங்க, காணக்கூடாத இறைவன் தான் மனிதனாய் வந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஏன்னா மரித்தோரை கூட அவர் எழுப்பி விடுகிறார், தீராத வியாதியெல்லாம் அவர் மூலமாய் தீர்க்கப்படுகிறது, அவர் தொட்டாலே சுகந்தான், அவர் யாருக்கும் மருந்து மாத்திரை கொடுக்கறதில்லை, காசெல்லாம் அவர் வாங்குவதில்லை, இலவசமாய் சுகம் கொடுக்கிறார், இலவசமாய் விடுதலை கொடுக்கிறார், பிசாசு கூட அவரை பார்த்தால் ஓடுகிறாரு. இதே அவள் கேள்விப்படுகிறாள். அவளுக்கு சொல்கிறாங்க, சிலர் சொல்லியிருப்பாங்க, எனக்கு சுகமாச்சிரு, இது மாதிரி சொன்னாங்க. இயேசு இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது போயிருந்தேன், என்னை தொட்டு குணமாக்கிட்டார், அவருடைய வல்லமை என்னை தொட்டு தான் நான் சுகமாயிட்டேன், நீ அவர்கிட்ட போனால் உனக்கு சுகம் கிடைச்சிரும். இப்போ அவளுக்கு பணம் செலவு பண்ண பணம் இல்லை, எல்லாத்தையும் செலவு பண்ணியாச்சு, சொத்தெல்லாம் விற்றா, எல்லாத்தையும் இழந்து போன நிலைமையில் இருக்கிறவள். அப்போ இயேசுக்கிட்ட போனால் காசு கொண்டு போகணுமா? இவர் பெரிய வைத்தியர்னு சொல்கிறீங்க, பெரிய பெரிய அற்புதம்லாம் செய்கிறான்னு, அப்போ நிறைய காசு கேட்பாரா? இல்லை, அவர் இலவசமாய் சுகம் தருகிறவர், இலவசமாய் விடுதலை தருகிறவர். அவர்கிட்ட காசு பணம் எதுவும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல சுகம் பெற்றவங்க, எனக்கு அற்புதம் செய்தார். எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் எவ்வளோ பணத்தை எங்கள் அப்பா அம்மா செலவு பண்ணாங்க, ஆனால் இயேசு சுகம் கொடுக்க 5 பைசா கூட அவர் வாங்கலை, இலவசமாக எனக்கு சுகம் கொடுத்தார். இன்றைக்கு இந்த வருஷ ஊழியத்தில் கேன்சரை ஆண்டவர் சுகமாக்குகிறார், குருட்டு கண்களை திறந்திருக்கிறார், சப்பானிகளை நடக்க வைத்திருக்கிறார். யாரிடத்தில் அவர் பணம் வாங்கி கொண்டு செய்யவில்லை, இலவசமாய் சுகம் கொடுக்கிற ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு இலவசம், சரீர சுகம் இலவசம், பரலோக பாக்கியம் இலவசம். அதுக்கு பணம் செலவு பண்ணணுன்னு யார் சொல்லுவாங்களோ, தயவு செய்து அதை நம்பி ஏமாந்து போகாதங்க. உன் பாவம் மன்னிக்கப்படணுமா, இவ்வளோ பணம் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணணும்னு சொன்னால் நம்பாதங்க, நீங்கள் ஏமாற்றப்பட்டு போவீங்க. பணம் செலவு பண்ணிலாம் பாவ மன்னிப்பை பெற முடியாது, பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. அப்படின்னா நாட்டையே கொள்ளையடிப்பான், துன்மார்க்கமான பணம் செலவு பண்ணி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா அவன் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப மாட்டான், அநியாயக்காரன் பெருகி கொண்டே இருப்பாங்க. அப்படி கிடையாது. அதனால் பாவ மன்னிப்பு இலவசம். நம்ம பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பும்போது இலவசமாய் ஆண்டவர் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். சாபத்திலிருந்து விடுதலை இலவசம். நீங்கள் பணம் கொடுத்துலாம் நீங்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. பரலோகத்துக்கு போகணுமா, வைகுண்டம் போகணும், சொர்க்கத்துக்கு போகணுமா, அது இலவசம். ஆண்டவர் இலவசமாக நமக்கு கொடுக்குற பாக்கியம். அந்த இலவசமாய் கொடுக்குற ஆண்டவரை நீங்கள் தெரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். எங்கே இவ்வளோ பணம் செலவு பண்ணோம், இவ்வளோ பரிகாரம் பண்ணணும், இவ்வளோ செலவாகன்னு சொல்கிறாங்களோ, அது ஏமாற்றுகிற ஒரு காரியம், உங்களை திருப்திப்படுத்தும்படி செய்யப்படுகிற காரியமே அல்லாதபடி உண்மையான விடுதலையோ சமாதானத்தையோ பரலோக பாக்கியத்தை தரவே தராது. நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. என்னால் கடவுள் என்கிறவர் நம்முடைய தகப்பன், நம்மை பிள்ளைகளைப் போல நேசிக்கிறவர். ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய காசு கேட்பானா? ஒரு தகப்பன் பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க காசு கேட்பானா? அவன் உண்மையான தகப்பனாக இருக்க முடியாது. நீங்களே அதை விளங்கி கொள்ளுங்க. அப்போ இது மாதிரிலாம் அற்புதம் இன்றைக்கு நடக்குதா? இந்த மாதிரி நடக்குதா? இயேசுக்கிட்ட போனால் அற்புதம் நடக்குன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் அன்றைக்கே நடந்தது. இப்பவும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து மரித்தும் உயிரோடு இருக்கிறவர். இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அதனால் இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்கிறாரா அப்படியா நினைக்கிறீங்களா? இப்போ பார்த்தீங்களா, 20 வருஷம் மதுபானம் என்கிற பாவ அடிமைத்தனம். அதனால் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் யாரை பற்றியும் ஒரு மரியாதை இல்லை. பாருங்கள், அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பிசாசு, அந்த குடி வெறியின் ஆவி அவங்களை அடிமையாக்கி வைத்திருந்தார். அதான் காரணம். அந்த பாவத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவி அவங்கள அடிமையாக்கி வச்சுருந்ததுனால மனைவி, மகள், பெற்றோர் அதெல்லாம் தெரியல. கோபம், எரிச்சல் அப்படி தான் இருந்தார். அந்த குடிப்பழக்கத்தை இந்த விடுதலை பெற பணம் செலவு பண்ணாங்க. பார்த்தீங்களா, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, பிரயோஜனம் இல்லை. இந்த ஸ்திரீ எத்தனையோ வைத்திய இடத்துல போய் சுகம் உண்டாகலை.
அந்த மாதிரி பணம் செலவு பண்ணி போயும் விடுதலை கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவரால் தான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை கொடுக்க முடியும், இலவசமாய் விடுதலை கொடுக்க முடியும். இப்போ புறமான ஒரு ஆண்டவர் எந்த பாவமானாலும், எத்தனை வருட பாவ பழக்கமானாலும் இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும். ஒரே ஒரு தொடுதல் தான். 20 வருஷம் மதுபான பழக்கம், இயேசுடைய ஒரு தொடுதல். அந்த மனைவியும் அந்த குழந்தையும் கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த மாதிரி அற்புதம் உங்களுக்கு நடக்கும். விசுவாசிங்க, சரியா? 12 வருஷம் அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த மகளை பண்ணுகிறவர். 7 வருஷம் அதில் 2 முறை குழந்தை உண்டானதை இழந்துட்டாங்க. இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். எவ்வளோ பணம் லட்சக்கணக்காக செலவு பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அந்த ஆண்டவிடத்தில் வந்து கண்ணீர் வடித்த போது இயேசு அந்த கண்ணீரை கண்டு கற்பத்தை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். இழந்து போய் ஏற்கனவே உள்ள குழந்தையை இழந்து அதனால் மன கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கி இயேசு அற்புதம் செய்வார். இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள அந்த மகள், வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒரு மகள் பாருங்கள், அவளுக்கு எப்படி இந்த அற்புதம் நடந்தது? முதலாவது அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள் என்று வசனம் சொல்லுது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டுட்டீங்க, இவ்வளோ அற்புதம் செய்தவர் இயேசு, இயேசு, இயேசு. மதுபானத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், குழந்தை செல்வத்தை தருகிறார், வியாதியை மாற்றுகிறார், கட்டியை மறைய பண்ணுகிறார், மரண கட்டுகளை மாற்றுகிறார். இதெல்லாம் நீங்கள் அவங்களே சொல்லி கேட்டுட்டீங்க, இயேசுவை கேள்விப்பட்டு விட்டீர்கள். அடுத்து அவள் என்ன செய்கிறாள்? விசுவாசித்தாள். நீங்கள் விசுவாசிக்கணும். அவள் என்ன விசுவாசித்தாள்? நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன், நான் சுகம் ஆவேன். அதான் விசுவாசம். எல்லோரும் சொல்கிறாங்க, சும்மா இயேசுக்கிட்ட போய் பார்க்கலாமே, அவர் பணம்லாம் கேட்க மாட்டாராமே, சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கல. இல்லை, நான் சுகமாவேன். அதான் விசுவாசம். இன்றைக்கு நீங்கள் சுகமாவீங்க. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். பார்த்தீங்களா, அவங்க சொன்னாங்க, ஆப்ரேஷனுக்கு முன்னால் நான் போய் ஜெபிக்கணும், இயேசு எனக்கு சுகம் தருவார், ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு சுகம் உண்டாகணும். அவங்க ஜெபிச்சாங்க பாருங்கள், நான் போகிறேன், ஆண்டவர் என்னை ப்ளஸ் பண்ணணும், குழந்தை செல்வத்தை தரணும். அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிற இயேசு நீங்கள் இருக்கிற இடத்தில் அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிக்கணும். 3வது, அவள் இயேசுவினிடத்தில் வந்தாள். இயேசுவை தேடி வந்து இயேசு கூட்டத்தோடு போகும்போது அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன். வஸ்திரத்தை தொட்ட உடனே ஒரு வல்லமை தனக்குள் இறங்கினதை உணர்ந்தாள். அவள் அந்த உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தாள் என்று 29 வசனம் சொல்லுகிறாரு. தான் சுகமானதை உணர முடிந்தது. இன்றைக்கு நீங்கள் உணர போகிறீங்க. நீங்கள் சுகமாவதை, விடுதலை பெறுவதை உணர போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். அவள் நம்முடைய அற்புதம் பெற்றுட்டு அப்படியே போயிடலான்னு நினச்சா. இயேசு சொல்லார், யார் என்னை தொட்டாங்க, யார் அதுன்னு. ஏனென்றால் அவள் தீட்டான வியாதி. அதனால் இது எல்லாருக்கும் மத்தியில் எப்படி சொல்கிறது, இயேசுவை தொட்டது ஒரு தீட்டாக நினைப்பாங்க அப்படின்னு தான் பயந்தாள். அதனால் இயேசு கூப்பிட்ட உடனே பயந்து நடுங்கி இயேசுக்கு முன்னால் வந்து தன்னுடைய அனுபவத்தை சொன்னாள் என்று பார்க்கிறோம். ஏன் அவள் பயப்படணும்? சுகம் பெற்றவள் ஏன் பயப்படணும்னா, இயேசு தன்னை கடிந்து கொள்வாரோ, நீ தீட்டான வியாதி உள்ளவள், எப்படி என்னை தொடலாம், இது தீட்டு என்று தெரியும்ல, அப்படி சொல்லி விடுவாரோ என்று பயந்தாள். ஆனால் இயேசு என்ன சொல்லார்? மகளே திடன்கொள் அன்று சொல்கிறார். 34, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு. யூ ஆர் மை டாட்டர், நீ என்னுடைய மகள், நீ என்னை தொடுறதுனால எனக்கு தீட்டெல்லாம் ஒன்றும் ஆகாது மகளே, நீ பயப்படாத. அவள் அதுக்கு தான் பயந்தா, இயேசு என்னை கடிந்து கொள்வார் தீட்டு அப்படின்னு நினச்சி. இயேசு சொல்ல, நீ என்னுடைய மகள், எப்படி தீட்டு ஆகும்? சமாதானத்தோടെ போ, உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு. இன்றைக்கோடு உங்களுடைய வேதனை நீங்குகிறாரு. இன்றைக்கோடு நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ அதுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணுமானா இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு சுகம் கொடுக்க அற்புதம் செய்ய இயேசு சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார்.
எப்படிங்க இந்த அற்புதம் நடக்குது? இயேசுவின் பெயரை சொன்னார். இயேசு சிலுவையில் தன் கைகளை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார், கால்களை ஒப்பு கொடுத்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், வேதனைகளை சுமந்தார், கண்ணீர் அவமானத்தை சிலுவையில் சுமந்தார். அவர் சிலுவையிலே மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த இயேசுவினிடத்தில் போய், எனக்காக நீங்கள் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தீங்களே, எனக்கு அற்புதம் செய்யுங்க. உங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கீங்களே, எனக்கும் செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கு அற்புதம் நடக்கும். நம்ம ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருக்கு முன்னால் முழங்கால் படியிடுங்க. முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. வயசானவங்க, முடியாதவங்க பரவாயில்லை. எனக்கு முழங்காலில் நின்றுலாம் பழக்கம் இல்லைன்னா பரவாயில்லை. முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. இப்போ சில நிமிடம் நேரம் செபிக்க போகிறோம். இயேசு அற்புதம் செய்ய 1 நிமிடம் போதும். அப்படி இயேசுக்கு முன்னால் முழங்கால் படியிடுகிறோம். முதலாவது ஜெபம் விடுதலைக்காக. எனக்கு இந்த மதுபானத்திலேருந்து விடுதலை வேணும், இந்த பாவ பழக்கத்திலேருந்து விடுதலை வேண்டும், இந்த பாவத்தினால் விட முடியல, என் உள்ளத்தில் நிம்மதி இல்லை, எனக்கு ஒரு மெய்யான விடுதலை வேணும்னு விரும்புகிற சகோதரன், சகோதரி, வாலிபர்கள், வாலிப மகள், முதல்ல உங்களுக்காக செபிக்க போகிறோம். அந்த சகோதரர் பார்த்தீங்களா, 20 வருஷ குடிப்பழக்கத்தின் இயேசு விடுதலை கொடுத்தா. வீட்டில் இருக்கிறவங்க அந்த மகன் மேலே மகள் மேலே கை வைத்து, இயேசுவே என் மகளுக்கு விடுதலை கொடுங்க, என் மகனுக்கு விடுதலை கொடுங்கன்னு செபிங்க. நீங்கள் இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. 1 நிமிடம் செபிங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறாரு. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை தாங்க, என்னால் இதை விட முடியல, விடுதலை தாங்க. இயேசுவே உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. மனைவி ஜோம் பண்ணுங்க, பிள்ளைகள் ஜோம் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கை வைத்து இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. இயேசு மனதுருக்கமுள்ள ஆண்டவர். அவர் பாவிகளின் சிநேகிதர். பாவி என்று யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். இதோ அவருடைய கரம் நீட்டப்படுகிறது. இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறேன். உங்கள் மேல் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்குகிறாரு. பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த மதுபானத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இச்சைகளை தூண்டுகிற ஆவிகள், விபச்சார வேசித்தனத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த பாவ அடிமைத்தனத்தை கொண்டு வருகிற சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும். இதோ ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. விடுதலை உண்டாகிறது. பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. விடுதலை, விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். குடும்பத்தார் ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை. சகோதரனை நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு விடுதலை. மகளை உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உனக்கு விடுதலை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. இப்போ இயேசுவே எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்கு விடுதலை தருகிறீர். இந்த பாவக்கட்டு அறுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்க துதிக்க உங்களுக்கு விடுதலை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. ஜெகன், ஜெகன் என்கிற வாலிப தம்பி, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசு உனக்கு ஒரு புதிய இருதயத்தை தருகிறார். பாவக்கட்டுகள் அறுக்கப்பட்டது. ஜெகன், இயேசு உனக்கு புதிய இருதயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல். இப்பொழுது இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல். ஷெரின் என்கிற வாலிப மகள், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. மகளே, உன் கண்ணீரை ஆண்டவர் கண்டார். உடைந்த உள்ளத்தோடு நீ ஜெபிக்கிறாய். உனக்கு ஒரு விடுதலையின் நாள் இது. பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு மெய்யான விடுதலை. அந்த பாவத்தை தூண்டி கொண்டிருந்த பொல்லாத ஆவி உன்னை விட்டு விலகுகிறது. விடுதலைக்காக இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. என் ஆண்டவரை துதி. ஆண்டவருடைய வல்லமை உன் மீது இறங்குகிறது. மகளே, கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் கொடுத்த விடுதலை சுகத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பேர் விடுதலை அடைகிறீர்கள். பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயேசுவுக்கு நன்றி, நன்றி. பிரசாந்த், பிரசாந்த் என்கிற ஒரு வாலிப தம்பி, உன்னை பாவ கண்ணிக்குள்ள அகப்பட்டு சிக்கி அதனாலே குடும்பமே கலங்கி நிற்கிறது. ஒரு அவமானம், நெருக்கத்துக்கு நடுவில் இருக்கிறீங்க. இயேசு உன்னை மன்னித்து விடுதலை தருகிறார். பிரசாந்த், இந்த நாள் முதல் விடுதலை. அந்த போராட்டம் விலகி அந்த நிந்தைகள் மாறி ஆசீர்வாதம் உண்டாகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று மகிமைப்படுத்த மகனே, இயேசுவின் நாமத்தில் விடுதலைக்காக நன்றி. அநேகருடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். பாவத்தின் வல்லமை அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அடுத்து வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்களிலே பிரச்சனை என்றால் கண்களிலே கை வைத்துக் கொள்ளுங்க. இருதயத்தில் பிரச்சனை என்றால் இருதயத்தில் கை வைங்க. சிறுநீரகத்தில் பிரச்சனை என்றால் அந்த இடத்துல வலி உள்ள இடத்துல கை வைங்க. எந்த இடத்துல வலி வேதனை இருக்கிறது, கட்டிகள் இருக்கிறது, கை வைத்துக் கொள்ளுங்க. வியாதிப்பட்ட யாராவது உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அவங்க மேலே கை வைத்து இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். பிள்ளைகள் பெற்றோர் மேலே கை வைத்து ஜெபிங்க. பெற்றோர் பிள்ளைகள் மேலே, வியாதிப்பட்டவங்க மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. அல்லது வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. ஆஸ்பத்திரியில் இருந்தால் வியாதி உள்ள இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு மாறுகிறது. ஆஸ்பத்திரியில் இருந்து ஜெபிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உடைய சரீரத்திற்குள் இறங்குகிறது. எலும்புகள் நரம்புகளுக்குள் இறங்குகிறது. செயல்படாத உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. எழும்புங்க, எழும்புங்க, படுக்க விட்டு எழும்புங்க. உங்களால் முடியும். இப்பொழுது வல்லமை உங்கள் மேலே இறங்குறதுனால ஆஸ்பத்திரியில் படுக்கையில் இருக்கிற ஒருவர் நீங்கள் விடுதலை அடைகிறீங்க. நரம்புகள் எலும்புகளுக்குள் வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது அசைவு உண்டாகிறது. எழும்பு மகளே, எழும்பு, எழும்பு. இயேசுவின் நாமத்தில் எழும்பி உட்காருங்க. நடக்க ஆரம்பிங்க. அற்புதம் நடக்கிறது. மரண கட்டு மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கிற வாலிப தம்பி, உன்னுடைய எலும்புகளுக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. உன் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தபடியினால் மரண கட்டு மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எலும்புகளுக்குள்ளே சுகம் உண்டாகிறது. நரம்புகளுக்குள்ளே சுகம் உண்டாகிறது. இதுவரை முடியாததை நீ செய்ய ஆரம்பிக்கிறாய். எழும்பு இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் மரண கட்டுகள் மாறட்டும். விடுதலை உண்டாகட்டும். இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவருடைய வல்லம் இன்றைக்கு பலமாய் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. அகிலா, அகிலா என்கிற மகளை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். உன் கண்களிலே பிரச்சனை, இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை உன் கண்களுக்குள் இறங்குகிறது. உன் காதுக்குள்ள உண்டான வலியினாலும் கஷ்டப்படுகிறாய். இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை. மகளே, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லி பொழுது பிரான்சிஸ் சேவியர், ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. பிரான்சிஸ் சேவியர், உங்களுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு ஜெபித்தபடியால் இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார். அவருடைய தழும்புள்ள கரங்களை தொடுகிறது. குடித்து குடித்து உங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டு கல்லீரலில் உண்டான பாதிப்பினால் கலங்கி நிற்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. உங்களுடைய லிவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் சுகத்தை கட்டளை இடுகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுதே கரம் தொடுகிறதற்காய் நன்றி. மேரி, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மேரி, இயேசுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. சகாய மேரி, உங்களுடைய மொழிப்பெயர் சகாய மேரி என்பது. ஆண்டவருடைய வல்லமை சரீரத்தில் இறங்குகிறது. பல வியாதிகள் உங்களுடைய உடம்பில் பல நோய்களால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறீங்க. எதில் கை வைத்து நான் ஜெபிக்கிறது எல்லாமே வியாதியாக இருக்குதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். உங்களை ஒப்பு கொடுத்தபடியால் இயேசு உங்களுக்கு அற்புத சுகத்தை தருகிறார். இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எட்மண்டு என்கிற வாலிப தம்பி ஆண்டவர் தொடுகிறார். எட்மண்டு, உன்னுடைய தலைக்குள்ளே பிரச்சனை மகனே, தலைக்குள்ளே ஒரு குடைச்சல், தலையிலே கட்டி வந்துவிட்டதோ என்ற பயம், மரண பயம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு சுகம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்பொழுதே ஆண்டவர் தொடுகிறார். வனிதா, வனிதா, இயேசுடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே, ஆண்டவருடைய வல்லமை உன் நரம்பு மண்டலத்தை தொடுகிறது. நரம்புகள் அப்போதைக்கு அப்போதை இழுத்து கொள்ளும். அதனால நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இயேசுடைய வல்லமை நரம்பு மண்டலத்தை தொட்டு குணமாக்குகிறது. விடுதலை நீ பெற்றுக்கொள்ளும் மகளே. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. இப்பொழுது ஆண்டவர் குணமாக்கி கொண்டு இருக்கிறார். அநேகருக்கு விடுதலை. இது ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ராஜேஸ்வரி, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ராஜேஸ்வரி, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. உங்களுடைய வயிற்று பகுதியில் உண்டான பிரச்சனை, ஐயோ உங்களுடைய ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டதுனால காந்தலும் வேதனையும், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சுகம். இயேசுவை கூப்பிட்டதுனால விடுதலை. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது பத்மா, பத்மா என்கிற மகள், ஆண்டவர் உன்னை தொடுகிறார். மகளே, நீங்கள் இளம் வயதுள்ள ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு மகள், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. பத்மா, இயேசுவின் நாமத்தில் உடைய எலும்புகளை ஆண்டவர் தொடுகிறார். ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. ஜாயிண்டாக வலிக்கும் நரக வேதனை என்று வேதனைப்படுகிறீங்க. சில சமய வாழ்க்கையை வெறுத்து
விட்டது உங்களுக்கு. இயேசு உங்களை தொட்டு குணமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுதே லட்சுமி பிரியா, ஆண்டவர் உங்களை தொடுகிறார் மகளே. லட்சுமி பிரியா, இயேசுடைய வல்லமை உன்னை தொடுகிறது மகளே. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனை வினோதமானது. வியாதி மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டி வினோதமான சில பிரச்சனை உன்னை பாதிப்புக்குள்ளாக்கி பயப்படுத்தி கொண்டு இருக்கிறது. நீ பயப்படாதே மகளே. இயேசுவை கூப்பிட்டதனால விடுதலை. உன்னை சூழ்ந்திருந்த கட்டுகளெல்லாம் அறுக்கப்படுகிறது. இனி அந்த தொந்தரவுகள் உன்னை நெருங்காது. மனிதர்களை குறித்து பயப்படாத. அவங்களால உனக்கு தீமை செய்ய முடியாது. உன்னை பயப்படுத்துகிற பொல்லாத மனிதருடைய கிரியைகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். அவைகளை ஆண்டவர் அறுத்து போடுகிறார். உன் சரீரத்தில் வியாதியிலிருந்து சுகத்தை கட்டளையிடுகிறார். மகளே, இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணு. இனி அவரை அண்டிக்கொள். அவருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணித்துக்கொள். இனி அந்த தீமை உன்னை தொடராது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்பொழுதே ஆண்டவர் அப்படி விடுதலை தந்து கொண்டு இருக்கிறீர். நன்றி.